ஆத்தரி பச்சான்னு இந்த குழக்கட்டிக்கு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? மாமியார் குழக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்களாம் மருமகனுக்கு. நல்லா இருக்குதத்த, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லுங்க. என் பேர் குழக்கட்டை மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு தெரியும், நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுகிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சரி, இவன் என்ன பண்ணனா ஒரு அருவி மாதிரி போகுமா, அந்த அருவி தாண்டி இவன் போனோமா. இவன் அங்க வீட்டானந்தே குழக்கட்டைன்னு சொன்னே வந்தாங்க மனசுல. அருவியை தாண்டினா பாரு, தாண்டும் போது அவனுக்கு அத்தரி பச்சான் அப்படி தாண்டான். அத்தரி பச்சான் தாண்டதும் இவன் நேரா வீட்டுக்கு போய் மறுபடியும் என்ன பண்ணான், அந்த குழக்கட்டை வந்துட்டான். அத்தரி பச்சான்னு சொல்லிட்டே போனானா. வீட்டுக்கு போய் கொண்டாடிக்கிட்ட சொன்னானா, உங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்களோ, ரொம்ப அருமையா இருந்தது, செஞ்சு கொடுறீன்னு சொல்லிட்டு. என்னாலும் தெரியலையே, நீ என்னத்த சொன்னாதானே செய்ய முடியும்னா. அத்தரி பச்சாதாண்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னன்னு தெரியல அடிக்கவே அவன் கேட்டாங்க, என்ன பயகட்ட மாதிரி வீங்கி போச்சு அடிச்சதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே ஆமாண்டி, அதை தாண்டி செஞ்சு கொடுத்தாங்க அவங்க அம்மா. அண்ணா வரலாறு.